வணக்கங்க. வெல்கம் யூ சேனல். நான் உங்கள் மஞ்சு. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கோங்க. இது வெற்றிக்கு கண்டிப்பாக உதவும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிறரின் முடிவுகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஏற்கக்கூடாது. அட்வைஸ் கேட்டுக்கலாம், பட் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது தாங்க செய்யணும். கேள்வி எழுப்பி பழக கற்றுக்கணும். மற்றவங்க கிட்ட கேள்வி கேட்க நம்ம கற்றுக்கணுங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடாமல் சில விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கேள்வி எழுப்ப பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாமளே அனுபவத்தை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா பேருக்குமே வாழ்க்கையில் தவறு அப்படின்னு நடக்கும். நம்ம எல்லா பேருமே தவறு செய்வோம். பட் அந்த தவறே நினச்சிக்கிட்டு அதில் அப்படி நின்றாமல் அது தந்த பாடத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக உதவும். சரிங்களா? அண்ட் மூன்றாவதாக, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், உறுதியாக கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுடைய இலக்கை நீங்கள் மாற்றவே கூடாது. யார் சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய இலக்கில் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பாதையை எட்ட முடியும். அடுத்ததாக, பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள், அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திக்க தொடங்கணும். அதை சரி செய்ய முயற்சி கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக, உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்கக்கூடாது. ஓகேங்களா? முயற்சி அப்படின்னு இருந்துட்டாலே நமக்கு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, முயற்சின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது. ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக, நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அதில் இப்படி அப்படின்றத சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் நம்மளோட தப்பை அக்செப்ட் பண்ணலாம். இல்லை உண்மையிலே தப்பு இருந்ததுன்னா சாரி கேட்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக, நிகழ்காலத்தை நினைத்து எப்போவுமே பெருமை கொள்ளணுங்க. சந்தோஷப்பட்டுக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். யார் யாருக்கு எப்போ என்னென்னமோ ஆகும். ஸோ முடிஞ்ச வரை நம்ம கடவுள் இப்போ கொடுத்துருக்க அந்த நிகழ்காலத்தை நினச்சி நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பெருமையும் கொள்ளணும், நன்றியும் சொல்ல கற்றுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக, நீங்கள் கடந்து வந்த பாதையில் பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய, உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் இல்லைங்களா? அதை நினச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே பெருமிதம் கொள்ளணும், மகிழ்ச்சி அடையணும். முக்கியமாக அதை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணுங்க. ஸோ நெகட்டிவிட்டியை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அனுபவத்தில் நம்ம எடுத்துக்கணும். பாசிட்டிவ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்முடைய குறிக்கோளில் அதை நம்ம வெற்றி அடைவதற்கு நம்முடைய அனுபவத்தில் கிடைச்ச பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண பழகிக்கணுங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயத்தை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ. நான் உங்கள் மஞ்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.